அப்பா, அம்மா வீட்டுக்கு வந்தாதான்ப்பா பறவை பறக்கிற மாதிரி இருக்கு, மனசு நிம்மதியா இருக்கு. ஆமா ஆமா. உன் வீட்டுக்காரு உன் மாமனார் மாமியார் எல்லாம் எப்படிமா இருக்காங்க? நீ வேற ஏமா அவங்கள ஞாபகப்படுத்துற? டெய்லி சாப்பாடு செஞ்சு துணி துவச்சி, சாப்பாடு செஞ்சு துணி துவச்சி, சாமான் தேய்ச்சி, வந்தா சுட்டான் செத்தான், வந்தா சுட்டான் செத்தான்னு டெய்லி இதே ராமாயணமா போய் நிற்குமா. ஒரு நாள் வந்து சந்தோஷம் இருக்கா? எங்கேயாவது வெளில கூட்டு போவோம், ஏதாவது ஆசைப்பட்டதை வாங்கி தருவோம், ஒன்றும் கிடையாது. சரி அதை விடுமா, வந்து உட்காரு, உங்ககிட்ட நிறைய பேசணும். சரி, உன் மருமக எங்க ரெண்டு பேரையும் காணோம்? நீ உங்க அம்மா வீட்டுக்கு வந்த மாதிரி அவங்க அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க. போயிட்டாங்களா? ஆமா, அப்படியே உன் மருமகங்களை விட்டு கொடுக்கவே மாட்டேன் எப்பவுமே. சரிடி, என்ன சாப்பிடுற? முதல்ல காஃபி போடுமா, தலை வலிக்குது. இதோ போட்டு வரேன். காஃபி குடிச்சிட்டியா? கொஞ்சம் அந்த சேர்ல துணி இருக்குமா, அதை மடிச்சு கொடுத்துறியா? சரி போடு, மடிக்கிறேன். அப்பாடா. சரி, என்னம்மா சமையல் பண்ண? காய்கறி எதுவுமே வீட்டுல இல்லம்மா, வாங்கி போட சொன்னா வாங்கி போடாமலே கிளம்பி போயிட்டாளுங்க. அதான் தயிரும் உருளைக்கிழங்கு மட்டும் பொரியல் பண்ணி வச்சிருக்கேன். தயிர் இருக்குது. தயிரும் உருளைக்கிழங்குமா? ஒண்ணு வந்திருக்கனே, ஆசையா வேற ஏதாவது செஞ்சு வச்சிருக்கலாம்ல. வெறும் தயிரும் உருளைக்கிழங்கு. சரி எத்தனைமா சாப்பிடலாம். ஏய், கை கழுவிட்டு வந்து உட்கார, எடுத்துட்டு வந்து தரேன் போ. சரி கழுவிட்டு வரமா. என்னம்மா நீ தயிர் சாதம் போய் பண்ணி வச்சிருக்க? பரவாயில்லையே, உருளைக்கிழங்காவது பண்ணியே. இந்த உருளைக்கிழங்காவது பண்ண. இந்த உருளைக்கிழங்கு சாப்பிட்டுக்க மாட்டேன், ஆனா உருளைக்கிழங்கு சூப்பரா இருக்குமா. இப்போ நான் சாப்பிட்டோன்னு உருளைக்கிழங்கு நல்லா இருக்குன்னு சொன்னேன்ல, ஆனா என் வீட்டுல எதை செஞ்சு வச்சாலும் குறைதாமா. இதுல உப்பு இல்ல, அதுல காரம் இல்ல, அப்பப்பப்பா. நான் உருளைக்கிழங்கு சூப்பரா இருக்குமா. அம்மா, இந்த பூண்டை கொஞ்சம் வச்சு விட்டுறேன். அம்மா, உனக்கு பிடிச்ச பூண்டு குழம்பு நாளைக்கு வச்சு கொடுக்குறேன். அம்மா, இப்ப தானம்மா துணி மடிச்சேன், நானும் வந்து உரிக்கிறேன் கூட வந்து. சரி கூடு. சரி, என்ன சொல்றாங்க உங்க மாமியாரு? ஐயோ, அதை ஏன் கேக்குற? காலையில எந்திரிச்சா நைட்டு வரைக்கும் வேலைதான். இதை தொட, அதை கழுவு, அங்க பெருக்கு, இதை ஒட்டடன்னு அப்பப்பப்பா வேலை வாங்கினே இருப்பாங்க. மதியானம் சாப்பிட்டா 1 மணி நேரம் ரெஸ்ட் எடுப்பேன், அவ்வளவுதான். அதுவும் ஞாயிற்றுக்கிழமையில சுத்தம். சிக்கன் எடுத்தா என் மாமனாருக்கு பிடிக்காது, என் வீட்டுக்காரருக்கு மட்டன், என் மாமியாருக்கு மீன் தான் பிடிக்கும். ஏறாவும் வாங்கி வச்சுக்கிறாங்க. அதை கிளீன் பண்ணி செஞ்சு திரும்பி பார்த்தா மணி 4 ஆயிடும். அதுக்கப்புறம் தான் சாப்பிடணும். எப்படி இருக்கு பாத்தியா என் நிலைமை? பரவாயில்லையே, இவ்வளவு பூண்டு உரிச்சிட்டியே பேசிக்கிட்டே. பாத்தியா பாத்தியா, என் மாமியாருக்கு அதைய பத்தி பேசினா எவ்வளவு பூண்டு உரிச்சிருக்கேன், அதான் கையெல்லாம் வலிக்குதுமா. சரிம்மா, நான் கொஞ்ச நேரம் உள்ள போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். என்ன, படுக்க போறியா? மணி என்ன ஆகுது பாத்தியா? பொழுது போச்சு, 6 ஆக போகுது. ஓ, இப்படிதான் உங்க வீட்டுல நீ தூங்குவியா? நல்லா இருக்கே உன் கதை. செவலனும் குருடனும் கூத்து பார்த்த கதையால இருக்கு. இவ்வளோ நேரம் என் மாமியார் வீட்டு கதையை சொல்லிட்டு இருந்தா பொழுது போய் தூங்குவியான்னு கேக்குற பாரு நீ. அப்படியே தூங்க விட்டுருவாங்கம்மா. நீ வேற போமா, நீ வேற வெறுப்பேத்தது. ஐய அம்மா, இத நல்லா இருக்கே. 2 வச்சிருக்க, பரவாயில்லையே, 2மே அழகா இருக்கே. நட்டுட்டா? அது உங்க அண்ணிதுமா? அவங்கள்தா? சரி, ஒண்ணு மட்டும் எடுத்துக்கன்னு சொல்லு. அது உங்க பெரிய அண்ணிது. சரிம்மா. அப்பா, காய போட்டுமா. எவ்வளவு துணி, வெயில் அடிக்குதுமா ரொம்ப. காய போட்டியா? இப்பதான் 2 பாத்திரம் இருந்துச்சு, கழுவிட்டேன். இந்த வீட்டை போயிட்டு நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன், டிஃபன் சாப்பிடலாம். இன்னைக்கு சாயந்தரமா கொஞ்சம் இந்த மாடி பெருகணுமா. ஒரு அம்மா, நான் தெரியாம தான் கேக்குறேன். நான் எதுக்குமா வீட்டுக்கு வந்தீங்க? அம்மா, மனசாட்சியே இல்லாம வந்ததுல வந்து எனக்கு வேலை மட்டுமே வாங்கிருக்கியம்மா நீ. அம்மா, வந்து பூண்டு உரிக்க சொல்ற, துணி மடிக்க சொல்ற, துணி காய போட சொல்ற, இப்ப மாடி பெருக்கணும் வேற சொல்ற சாயங்காலமா. என்னெல்லாம் முடியாதுமா. ரொம்ப ஏதோ அங்கதான் வேலை செஞ்சுட்டு இங்க வந்து ரெஸ்ட் எடுக்கலான்னு வந்தா நீ பாட்டுக்கு வேலை அடிக்கினே போற. இது சரிப்பட்டு வராதுமா, இது சரிப்பட்டு வராது.
நான் என் மாமியார் வீட்டுக்கே போறேன். நாளெல்லாம் வேலை செஞ்சாலும் மதியானம் 1 மணி நேரம் எனக்கு தூங்குறதுக்கு டைம் கொடுப்பாங்க. நீங்க அது கூட கிடையாது. நான் கிளம்புறேன் இப்பவே. இங்க பாத்துக்கோ, உங்க வீட்டுல இருந்து நான் எதுவுமே எடுத்துன்னு போல, சரியா? நான் இப்ப ஒரு கிலோ அப்புறம் அப்படி பாக்குறேன், வேணாம் வேணாம் சொல்றேன். நான் கிளம்புறேன், நான் போயிட்டு வரேம்மா. நீ பாத்துக்கோ, உடம்பு பாத்துக்கோ. நீ எல்லாம் ஒரு அம்மாவான்னு சொல்லாம சொல்லிட்டு போறா. அம்மா வீட்டுக்கு வந்தா இங்கேயே சொகுசா இருந்தா மாமியார் வீடு கசந்துரும். அதுக்குதான் வந்ததுல இருந்து நானும் பாக்குறேன், ஓயாம மாமியார் வீட்டை பத்தி குறைய மட்டும்தான் சொல்றான். அங்க நடந்த ஏதாவது ஒரு நல்ல விஷயம் கூட இருக்காது. அத சொல்லவே இல்லையே ஒண்ணு கூட. இதுதாண்டி அம்மா. அம்மா உனக்கு எப்பவுமே நல்லதுதான் நினைப்பேன். நீ இப்போ பத்திரமா போயிட்டு வா, சந்தோஷமா இரு. உன் மாமியார் வீடு தான் உனக்கு எப்பவும் நிரந்தரம். என்னங்க, நான் சொல்றது சரிதானே? அடுத்த வீடியோல பார்க்கலாம்.